So we had started with photosynthesis in the previous class. So this equation tells you about the whole process. ஸோ ஒளிச்சேர்க்கையில் நடைபெறும் நிகழ்வுகள் எல்லாம் ஒரு ஈக்குவேஷனில் உங்களுக்கு இங்கே தெரியுது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் photosynthesis? The inorganic carbon is converted to organic carbon. So in this process, yeah, the process requires reduction of carbon dioxide to sugar molecules. So இந்த ப்ராசஸ்ல வேற ஒரு விஷயமும் நடக்குது. That is water is used up. We all know for photosynthesis you need carbon dioxide, water and sunlight. So water role என்ன அப்படின்னா, water provides two things. One is it provides the reducing power for reducing carbon dioxide to சுகர். ஸோ அந்த குறைத்தல் மூலக்கூறுன்னு சொல்லக்கூடிய புரோட்டான்களை தருவது இந்த வாட்டர், நீர் தான். இன்னொரு முக்கியமானது என்ன அந்த வாட்டர்லேருந்து கிடைக்குது அப்படின்னா ஆக்சிஜன். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மாலிக்யூல் ஃபார் சர்வைவல் ஆஃப் லைஃப் இன் த பிளானட். ஸோ இது வந்து இந்த ஆக்சிஜன் பிராணவாயு வந்து இந்த நீர் மூலக்கூறு சிதைவுறுவதால் இந்த குறைத்தல் மூலக்கூறான ஹைட்ரஜன், தட் இஸ் புரோட்டான்களும் வெளியேறுகிறது, ஆக்சிஜன் பிராணவாயுவாகவும் வெளியேறுகிறது. ஸோ 3 முக்கியமான நிகழ்வுகள் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸால நடக்குது. That is why it is called an oxidation reduction reaction. Redox reaction சொல்லுவோம். ஸோ ஆக்சீகரணமும் நடக்குது, குறைத்தல் நிகழ்வும் நடக்குது. ஸோ water is oxidized, carbon dioxide is reduced. Carbon dioxide is reduced to sugar and water is oxidized to oxygen. That is, water is split to give rise to give away oxygen and hydrogen, which is used to reduce the carbon dioxide to sugar. So இதுதான் ஒரே ஈக்குவேஷன்ல photosynthesis பத்தி நம்ம சொல்லணும்னா, this is the equation for photosynthesis. ஸோ வேர் டஸ் த ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர், எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா இலைகள், பெரும்பாலும் பச்சை நிறமியான குளோரோஃபில் இருக்கக்கூடிய பாகங்களில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது. ஸோ மோஸ்ட்லி த லீவ்ஸ் கண்டெயின் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் chlorophyll which is present in higher plants. The chlorophyll is present inside a cell organelle called chloroplast. ஸோ பச்சையம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கக்கூடிய இலைகளில் தான் நிறைய அந்த குளோரோஃபில் நிரம்பி இருக்கு. ஸோ ஆக்சுவலி இலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மீசோஃபில் ரீஜியனில் பாலிசேட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பாலிசேட் திசு பகுதியில் நீங்கள் ஒளிச்சேர்க்கை வந்து அதிக சதவிகிதத்தில் நடைபெறுகிறது. ஸோ இலைகளில் தான் உங்களுக்கு வந்து அதிக அளவில் அதிக விகிதத்தில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது. ஸோ குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர், அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இட் கண்டெய்ன்ஸ் ஸ்டாக்ஸ் ஆஃப் lamella called grana, one above the other. காயின்ஸ் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும், இதுக்கு பேர் கிரானான்னு பேரு. And the other, they are interconnected. Grana are interconnected with lamellae, which are called stroma lamellae. So grana lamellae and stroma lamellae. ஸோ இது இந்த பகுதியில் தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெறுகிறது. ஃபோட்டோசிந்தசிஸை வந்து நம்ம 2 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷனாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் த லைட் ரியாக்ஷன், another one is the டார்க் ரியாக்ஷன். ஸோ ஒளிக்கிரியை, இருள் கிரியை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒளிக்கிரியை வந்து கிரானா பார்ட்லேயும், இருள் கிரியை வந்து ஸ்ட்ராமா பார்ட்லேயும் நடக்குது. ஸோ திஸ் இஸ் தி cell organelle chloroplast, which is found in higher eukaryotic organisms, chiefly in higher plants. Whereas in prokaryotic cyanobacteria இருக்கட்டும், இல்லைன்னா photosynthesizing bacteria இருக்கட்டும், normally in cyanobacteria you find there is no cell organelle as such, but they are just membranous lamellae, thylakoids அப்படின்னு சொல்லுவோம். So they also have the chlorophyll pigments within them. So in prokaryotes it is more simplified. It doesn't have a proper organelle as such. So we call them thylakoid membranes. So when we come to the solar
radiation, which is the chief provider of energy for photosynthesis, which is the chief driving force for photosynthesis. ஒரு ஒளிச்சேர்க்கையை ஊக்குவிக்கும் ஒரு கருவியாக செயல்படுவது இந்த சூரிய ஒளி தான். ஸோ இந்த சூரிய ஒளியில வந்து யூ ஹாவ் காஸ்மிக் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள் இருக்கு. அப்புறம் அந்த விசிபிள் ரேடியேஷன், நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒளி கதிர் இருக்கு. இன்ஃப்ராரெட், ஃபார் ரெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நிறைய ஒளியில பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளியில பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரா ஆஃப் லைட் டிபெண்டிங் ஆன் த வேவ் லென்த். ஸோ ஒவ்வொரு ஒளிக்கதிருக்கும் வந்து அதற்கான தக்க அலைநீளம் இருக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். வி வில் மெஷர் தி லைட் ரேஸ் at the spectra in the unit of nanometers அப்படின்னு சொல்லுவோம். We call it the wavelength of light. So for photosynthesis, the visible spectrum of light is most used. So அதை வந்து photosynthetically active radiation region அப்படின்னு சொல்லுவோம். radiation சொல்லுவோம். PAR, that is ஒளிச்சேர்க்கை ஊக்குவிக்கும் கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். visible radiation. So it comes around 390 to 760 அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. Normally it is between 390 to 750 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். that which we see, the white light which we see, it is actually divided into 7 radiations. You have Vibgyor அப்படின்னு படிச்சிருப்பீங்க. violet, indigo, blue, green, yellow, orange and red. So red comes in the towards the 700 அந்த regionல red வரும். blue வந்து it will come around some 430 அந்த regionல blue வரும். So mostly this photosynthetically active region நம்ம சொல்லும்போது it falls between 390 to 760. So most important இந்த ரேடியேஷன் பார்த்தோம்னா ப்ளூ ரீஜன்லையும் ரெட் ரீஜன்லையும் தான் உங்களுக்கு வந்து அதிக அளவில் இந்த கதிர்கள் வந்து ஈர்க்கப்பட்டு ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுகிறது. ஸோ 430 இந்த ப்ளூ ரீஜன் அண்ட் 662 to 700 அந்த ரெட் ரீஜியன்ல இந்த ரேடியேஷனை தான் நம்ம வந்து photosynthetically active region அப்படின்னு சொல்லுவோம். பார் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மா. ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, திஸ் ஸ்லைட் gives you an idea which radiation is most used for photosynthesis. ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் நம்ம பார்த்தோம். எந்த ரேடியேஷன் வந்து அப்சார்ப் ஆகுது நார்மலி இன் வித் த பிக்மெண்ட்ஸ், குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் வந்து எந்த குறிப்பிட்ட ஒளிக்கதிர்களை வந்து ஈர்த்து அதை வந்து ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்துகிறது. ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு இருக்கு. ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா செயல்பாட்டு நிறமாலைன்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் மோஸ்ட்லி இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ளூ அண்ட் ரெட் ஒன்லி இட் இஸ் வெரி ஹைலி ஆக்டிவ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ குளோரோஃபில்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் ஹாஸ் 2 ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரா, 2 விதமான ஒளிக்கதிர்கள் தான் வந்து ஒளிச்சேர்க்கை ஊக்குவிக்கின்றது. blue region, நீல regionல and the red region. So around 400 to 450 and around 650 to 700. So they are the action spectrum of photosynthesis ன்னு சொல்லுவோம். மற்ற பிக்மெண்ட்ஸ், கெரட்டினாய்ட்ஸ், ஜாந்தோஃபில்ஸ் அதெல்லாம் வந்து இடைநிலையில் இருக்கக்கூடிய ஒளிக்கதிர்களை யூஸ் பண்ணிக்கும். மோஸ்ட்லி வந்து அரவுண்ட் 500 to 600 இந்த ரீஜியனில் உங்களுக்கு yellow color, orange color pigment and then bluish green pigment இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் வந்து accessory pigments அப்படின்னு சொல்லுவோம். துணை நிறமிகள் அப்படின்னு சொல்லுவோம். So you have this visible radiation is being used by all the pigments which are found in the photosynthetic living organisms, the organisms which get involved in photosynthesis. இதுல வந்து உங்களுக்கு photosynthesisல முக்கியமான பேசிக் கான்செப்ட், தட் இஸ் அடிப்படை கோட்பாடு என்ன அப்படின்னா, ஒரு மூலக்கூறு வந்து ஒளிக்கதிரை ஈர்க்கும். அந்த ஈர்க்கப்பட்ட ஒளிக்கதிரினால் சில கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும் அந்த மூலக்கூறுல. அதிலிருந்து வெளிப்படுகிற ஆற்றல் வந்து it is used for
conversion of carbon dioxide to sugar, as well as splitting of water to oxygen and protons. So இதுல வந்து absorption and transfer of energy தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இந்த உங்களுக்கே தெரியும் ஆட்டம்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் த நியூக்ளியஸ் நியூட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி அவுட்டர் ஆர்பிட். ஸோ குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸில் வந்து ஒளிக்கதிர்கள் விழும் பொழுது படும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி இஸ் த எலக்ட்ரான் விச் இஸ் இன் த ஆர்பிட் it absorbs the energy and they get excited. That means they are thrown out of the orbit and they become unstable. So தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரான் மீண்டும் அதே சமநிலைக்கு வரதான் பார்க்கும். ஸோ அந்த சமயத்தில் வாட் எவர் எனர்ஜி இட் ஹாஸ் அப்சார்ப்ட் இட் இஸ் ரிலீஸ்ட். It is released. So this is what happens during photosynthesis when the chlorophyll molecule is attacked by the sunlight or the photosynthetically active radiation. So இங்க என்ன நடக்குது அப்படின்னா this energy is transferred to another molecule. Electron அங்கே தான் இருக்கும், but the energy which the electron liberates is transferred to another molecule which is nearby the chlorophyll molecule. So they are called electron carriers, electron தாங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ படிப்படியாக இந்த ஆற்றல் ஒவ்வொரு எலக்ட்ரான் தாங்கியால் கடத்தப்பட்டு கடைசியில் இது வந்து இட் இஸ் யூஸ்டு டு சிந்தசைஸ் ஏடிபி. ஓகே, ஏடிபிங்கிறது வந்து ஆற்றல் மூலக்கூறு. நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு நம்ம செல்களில் வந்து எனர்ஜி தேவைப்படும் போது ஏடிபி இஸ் ஒன்லி த எனர்ஜி கேரியர், எனர்ஜி கரன்சி அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஏடிபி அண்ட் இன்னொரு பயாலஜிக்கல் biomolecule, important biomolecule which is used for conversion of carbon dioxide to sugar, that is NADPA அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ட்ஸில் வந்து நிக்கோட்டினமைட் அடினைன் டைஃபாஸ்பேட் அப்படின்னு ஃபாஸ்போ டைநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம், NADP. So that is reduced to NADPH. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் வந்து தன்னுடைய ஆற்றலை வந்து ஒவ்வொரு தாங்கியாக கடத்தி கடைசியில் இந்த எனர்ஜியை வந்து இட் இஸ் டேக்கன் அப் பை NADP which gets reduced to NADPH. ஸோ இந்த NADPHங்கிறது வந்து ஆற்றல் நிறைந்த ஒரு மூலக்கூறு. எப்பெல்லாம் செல்லுக்கு வந்து ஆற்றல் தேவைப்படுகிறதோ அதை வந்து NADPH can release the energy in the form of ATP. ஸோ உடனடி எனர்ஜி தேவைக்கு ATP சிந்தசைஸ் ஆகுது. பிற்பாடு தேவைப்படும் போது ஆற்றலை வந்து வெளிப்படுத்த NADPH என்கிற மூலக்கூறும் இந்த போட்டோசிந்தசிஸ் போது உருவாக்கப்படுது. ஸோ ஹவு இட் ஹேப்பன்ஸ் இஸ் what is called the photochemical process அப்படின்னு சொல்லுவோம், photochemical conversion. ஸோ ஒளிக்கதிர் வந்து chemical எனர்ஜியாக மாறுது. So solar energy is being converted to chemical energy. That is what is the basis of photosynthesis. So for this the most important part of the structure of the photosynthetic system is the pigments. So நிறமிகள்னு சொல்லுவோம். So pigment is a material which changes the color as a result of wavelength selective absorption. ஒரு குறிப்பிட்ட ஒளி கதிர்கள் படும்போது அவை தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு வேறு சில கதிர்களை வெளியேற்றுகின்றன, ஆற்றலை வெளியேற்றுகின்றன, எலக்ட்ரான்களை வெளியேற்றுகின்றன. So they are termed as pigments. So some important pigments which are found in plants are chlorophylls, carotenoids, and you can see phycobilins in algae. பாசிகள்ல பார்த்தீங்கன்னா phycobilins அப்படின்னு சொல்லுவோம். So chlorophylls you have some 9 types of chlorophylls இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்த majority of the plants, all the plants will have chlorophyll A and B. Then some of the plants will have different types of chlorophyll. Chlorophyll C இருக்கும், D, E, and some plants have chlorophyll F also. And bacteria, there are some photosynthesizing bacteria which are called green sulfur bacteria, purple sulfur bacteria. So இந்த மாதிரி
ப்ரோகாரியாட்டிக் ஒற்றை செல் உயிரினமான பாக்டீரியால வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி குளோரோஃபில் ஐ மீன் பிக்மெண்ட் இருக்கும். நிறமி இருக்கும். தட் இஸ் பாக்டீரியோவிரிடின், பாக்டீரியோகுளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். Apart from chlorophyll, the plants, higher plants which photosynthesize, they have other kinds of pigments called carotenoids. You have carotenoids, you have different types, carotene and xanthophyll. So chiefly they are the yellow, orange kind of pigments. And as I told you already, algae, the cyanobacteria, they have chiefly the phycobilins, சொல்லுவோம், phycocyanin. You have red algae, செம்பாசின்னு சொல்லுவோம். அதுல வந்து phycoerythrin will be very common. So இந்த மாதிரி you have different types of photosynthetic pigments which are the basis for photosynthesis. இப்போ ஒளிச்சேர்க்கை நடைபெறணும் அப்படின்னா இந்த நிறமிகள் அவசியம் தேவை. Okay, so this is a slide which shows the different absorption capacities of these pigments. So தத்தம் ஈர்ப்பு சக்திக்கு ஏற்ப அவைகள் பிரிக்கப்படுகின்றன. அவைகள் வந்து கரையும் தன்மை உடையதால் எளிதாக வந்து பேப்பர்லயோ இல்ல டிஎல்சி பிளேட்ல குரோமாட்டோகிராஃபி பிளேட்ல வந்து பிரித்து நம்மளால பார்க்க முடியும். So you can see the chlorophyll A and B are the bright green and bluish green color, and you have the carotenoids and the xanthophylls. Actually they move along with the solvent, and then you have the chlorophyll A and chlorophyll B and chlorophyll A. So you can see how they are the plant pigments can be separated on the chromatography paper. So it is easily visualized in the chromatography paper. So this is a slide which shows the different colors of carotenoids. Okay, carotenoids, you have orange and yellow. Carotene is most common. Carotene is beta carotene, which is found in carrot. Xanthophyll is another form of carotenoid. You can see lutein. You can see in tomatoes. Okay, xanthophyll is oxygenated carotene. ஸோ ஆக்சிகரிக்கப்பட்ட கெரோட்டின் தான் xanthophyll அப்படின்னு சொல்லுவோம். As I told you, chlorophyll C, D and E are present in brown and red algae along with chlorophyll A. So chlorophyll A வந்து எல்லா விதமான living whichever is taking part in photosynthesis, eukaryotic cell it will have chlorophyll A. chlorophyll B யும் பொதுவா எல்லா தாவரங்கள்லயும் இருக்கும். மற்ற C, D and E, they are present only in some plants, classes of plants. So bacterioviridin is found in green sulfur bacteria. Bacteriochlorophyll is found in purple sulfur bacteria. Apart from that, phycobilins you find in cyanobacteria and phycoerythrin in red algae. So this is the structure of chlorophyll A and B. They have a porphyrin head அப்படின்னு சொல்லுவோம். Porphyrin head, which is embedded in the protein part of the thylakoid membrane. Chloroplastல இருக்கக்கூடிய அந்த lamella or the thylakoid membrane ல the head part, you have a head part and a tail part. In chlorophyll A and B, normally you have a head part and a tail part, and it is made of porphyrin. It's a ring-like structure which has magnesium in the middle. So magnesium is very, very important for formation of the chlorophyll because it forms a central part of the molecule. And you have 4 pyrrole ring, nitrogen containing 4 pyrrole rings are surrounding the magnesium, and you have the tail part which is lipophilic. Lipophilic tail part which is called phytol. It extends in the lipid layer of the thylakoid membrane. So we have studied the plasma membrane to be a lipoprotein layer. Yeah. So you have 2 bilipid layer. Nadula you will have the proteins. So it extends in the lipid layer of the thylakoid membrane. So you have a central head, hydrophilic head, that is கரையும் தன்மையுடைய தலைபாகம், and that is lipophilic, கொழுப்பில் கரையக்கூடிய tail, வால் பகுதி.
ஸோ இது கரையும் தன்மை இருக்கிறதுனால தான் நம்மளால ஈஸியா வந்து பிக்மெண்ட்ஸ் அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து நம்மளால பிரித்தெடுக்க முடிகிறது. ஸோ இட் ஹாஸ் அ porphyrin head and a lipophilic phytol tail. So there are 6 different types of chlorophyll pigments. You have chlorophyll A, which is widely found in all the plants, algae. Okay, and chlorophyll B, it is also found in all the plants, and it primarily absorbs blue light. Chlorophyll B absorbs blue light. Chlorophyll C1 is also been found out. It is brownish or golden in color. It is found in marine algae. That is கடல்ல இருக்கக்கூடிய பாசிகள், கடல் பாசிகள்ல நம்ம chlorophyll C1 பார்க்கலாம். Chlorophyll C2 is also found in marine and freshwater algae. It does not have a tail. இப்போ C1 chlorophyll C ல வந்து உங்களுக்கு அந்த வால் பகுதி இருக்காது. It only has the porphyrin ring head. Chlorophyll D is normally seen in cyanobacteria, and chlorophyll F is actually it absorbs the red spectrum. D and F, they absorb the red spectrum. It's very rare. It is also found in cyanobacteria only. And normally the chlorophyll, they are found associated with the other pigments like carotenoids and lipoproteins. ஸோ குளோரோஃபில் மூலக்கூறுகள் வந்து மற்ற புரதங்களோட இணைந்து காணப்படுகிறது. மற்ற நிறமிகள், துணை நிறமிகள்னு சொல்றோம் இல்லையா, அதனோடையும் இணைந்து காணப்படுகிறது. அண்ட் தே ஆர் லிங்க்டு வித் ஈச் அதர், லிங்க்ட் வித் தி அதர் molecules, pigment molecules with weak linkages. ஸோ குறைவான நான் கோவலண்ட் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால தான் எளிதாக பிரிக்க முடிகிறது chlorophyll molecules. See, other type of pigments, accessory pigments, துணை நிறமிகள்னு சொல்லக்கூடிய carotenoids are lipid soluble. They are கொழுப்பில் மட்டுமே கரையக்கூடிய நிறமிகளா இருக்கு. And they are yellow, orange, red pigments normally. They are found in chloroplasts as well as in chromoplasts. And normally carotenoids are used as food colorants also. So நிறைய food colorants நம்ம யூஸ் பண்றோம். And they are divided into carotenes and xanthophylls. So lycopene is one carotenoid. You can see in high amount of lycopene in tomatoes and watermelons. Okay, and lutein is also a very common carotenoid. So you have zeaxanthin, and normally it is in yellow color pigment. So normally the carotenoids they are found in lesser amounts. Majority of the pigments are the chlorophyll pigments. So normally their presence is masked by chlorophyll in the tissues. But in later stages, so aged plants la பாத்தீங்கன்னா லீவ்ஸ்ல பாத்தீங்கன்னா விழக்கூடிய லீவ்ஸ் பாத்தீங்கன்னா yellow-ஆ மாறிடும். So you can see golden color, brown color, பழுப்பு நிறமா மாறி அந்த இலைகள் வந்து விழுந்துரும். ஸோ இலையுதிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இலையுதிர் காலத்துல பாத்தீங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி yellowish கலர். அந்த சமயத்துல தான் அந்த குளோரோஃபில் வந்து சிதைவுறுவதனால் உங்களுக்கு அந்த carotenoids and xanthophylл pigments வந்து வெளியே தெரியும். ஸோ நார்மலி their color is masked by the chlorophyll.